இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்கணும். அதாவது வந்து பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு வாங்கினவங்களுக்கு நம்ம சேனல்ல இயர் ஆஃப்டர் 2026 ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அப்டேட் என்னன்னா, கல்கத்தா கோர்ட்டில் கல்லா கட்டும் என்பிஎஃப்சி பேங்க் மற்றும் வங்கிகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன அர்த்தம்னா, நல்லா கேட்டுங்க மக்களே. ஏதாவது வந்து நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆப் லோன் வாங்கி குமிச்சு வச்சிருக்கீங்க. ஒருத்தர் பார்த்தா 24 லோன், 34 லோன், எக்கச்சக்கமான லோன் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு, இஎம்ஐ ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் எது கிடைக்குதோ எல்லாத்தையுமே வாங்கி மக்கள் வந்து வருங்காலத்தில் லோனே எடுக்க முடியாத சிவில் ஸ்கோரை எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மேலே ஒன்று கடன் வாங்குறாங்க. ஒரு லோன் அடைக்க இன்னொரு லோன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடன் குட்டி மேலே குட்டி போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கல்கத்தா கோர்ட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கல்லா கட்டும் இடமாக கல்கத்தா கோர்ட் மாறிடுச்சு. ஏன்னா அந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் கிட்டத்தட்ட வழக்குகளை வந்து லட்சக்கணக்கு மேலே தாண்டிட்டு போயிட்டு இருக்கு. போன வருஷமே சொன்னோம் 5,69,000 கேஸ். இன்னைக்கு மார்ச் மாதம் முதல் வீக்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 லட்சம் வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 3 லட்சம் வழக்குமே தமிழ்நாட்டில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் சவுத்துன்னு போட்டு இப்போ ஒரு சம்மன் கொடுத்துருப்போம் பாருங்க மேலே. அந்த சம்மனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தி சில்லற மார்ச் மாதம் முதல் வாரத்திலே இந்த 2 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் ஓடிட்டு இருக்கு. இன்னும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் கேஸ் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவ்வளோ கேஸ் எந்த ஒரு கோர்ட்டும் எடுத்தது கிடையாது. கல்கத்தா பொறுத்த வரைக்கும் வரிசையாக அந்த என்பிஎஸ்சி பேங்க் போயிருக்காங்க. எல்லாருக்குமே வேற இடத்துல ஹெட் ஆஃபீஸ், ஆனால் கல்கத்தா கோர்ட்டை தான் ஃபைல் பண்ணுறது. கல்கத்தா கோர்ட்டில் அப்படி என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. வங்கியர்களெல்லாம் அவங்க போயிட்டு குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கல்கத்தாவில் ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி அங்கேயே ஒரு பேனலை வச்சு அங்கேயே கேஸை ஃபைல் பண்ணுறது. இவங்களுக்கு முக்கால்வாசி எங்களை ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மும்பையில் இருக்கும், இல்லை டெல்லியில் இருக்கும். அதிகபட்சம் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா சோழமண்டலத்தில் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். மெயினாக பதிவு பண்ணுறது கோட்டாக் மஹிந்திராக்கு மும்பையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே கல்கத்தா. யூரோப்பியன் கார்ப்பு பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, ஆனால் வந்து ஃபைல் பண்ணுறது கல்கத்தா. முத்தூட் ஃபைனான்ஸுக்கு ஹெட் ஆஃபீஸ் கொச்சி, ஆனால் ஃபைல் பண்ணுறது கல்கத்தா. அதே போல் வந்து கிரெடிட் பி ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரு, ஆனால் ஃபைல் பண்ணுறது கல்கத்தா. ஸோ இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், எல்லா மாவட்டத்திலையும், எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறக்கூடிய எல்லாமே கல்கத்தாவில் போய் குஞ்சிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, கல்கத்தாவோட ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்டுக்கும் வந்து இதுக்கு தலைநகரம் வந்து டெல்லியா இல்லை கல்கத்தாவும் சந்தேகமா இருக்கு. டெல்லியில போட்டால் கூட ஓரளவுக்கு சொல்லலாம் தலைநகரத்தில் போட்டிருக்காங்கன்னு. ஆனால் கல்கத்தாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அந்த சிட்டிக்குள்ள போயிட்டு இவ்வளோ வழக்குகள் போடுறாங்க. நிறைய விஷயத்த வந்து நான் கல்கத்தா கோர்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். மக்கள் பேனிக் ஆக வேண்டாம். அந்த கோர்ட்டில் வந்து சம்மன், அந்த கோர்ட்டுக்கு அவ்வளோ பவர்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கோர்ட்டை விடவா கல்கத்தாவில் இருக்க கோர்ட்டு வந்து பவர்ஃபுல் அமைய போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே 3 லட்சம் கேஸ் வந்துருச்சுன்னா அப்போ டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் வரும்னு பார்த்துங்க. அதே போல் கல்கத்தாவில் வந்து ஒரு சம்மன் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா அங்கே நோ ஜூரிஸ்டிக்ஷன், அதே போல் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி உங்கள் செக்கை எங்கே வேணா போட்டு பவுன்ஸ் பண்ணணுன்றதே முதல்ல வந்து அந்த வார்த்தை வந்து நல் அண்ட் வாய்டுனா அக்கார்டிங் டு கான்ட்ராக்ட், லா ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். உங்கள் செக்கை நாங்கள் பவுன்ஸ் பண்ணணும்னு போடலாமே தவிர உங்கள் செக்கை இந்தியாவில் இருக்க எந்த இடத்துலையும் பவுன்ஸ் பண்ணி போடலாம் அப்படி போடவே கூடாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல காசு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் அடிப்படுது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் என்ன, டெல்லி ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் அமித் பன்சாய் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது இல்லாமல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை இடத்துல கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிரான்சாக்ஷன் கல்கத்தாவில் நடக்கவே இல்லை. இங்கே ஒரு கிரெடிட் பில்ல லோன் கொடுத்துருக்காங்கன்னா பெங்களூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வர்றாங்கன்னா பெங்களூரு இல்லை சென்னை இங்கே தான் போட முடியும். 2 இடத்துல சம்மந்தமே இல்லை. கொல்கத்தாவில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை. அங்கே எந்த பேங்க்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆகலை. பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது பெங்களூர் வந்து சென்னைக்கும், சென்னையிலேருந்து பெங்களூருக்கும் தான். இதில் பெங்களூர் வந்து சென்னை வந்து லோன் கொடுத்துருக்காங்க, சென்னையிலேருந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காங்க. சரி, 2 இடத்துல தான் ஜூரிஸ்டிகேஷன் வருது. ஸோ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு இதை தான் சொல்லியிருக்கு, ஹைகோர்ட்டு தான் சொல்லியிருக்கு. அதாவது ஜூரிஸ்டிகேஷன் இல்லாத இடத்துல கேஸ் போடக்கூடாது. அதே போல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். ஆனால் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஜூரிஸ்டிகேஷன் ரெண்டுமே வந்து கல்கத்தா கோர்ட்டில் இல்லை. அதை அழகாக நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த கேஸை இல்லாமல் பண்ணிடலாம். அதே போல் வந்து இந்த கேஸை போட்டுட்டு இதில் 50% பணத்தை வந்து பேங்க் வாங்கிடுறாங்கன்றதான் உண்மை. நமக்கு வந்து இப்போ நம்ம வக்கீல்கிட்ட வர்றது எவ்வளோ பேர் வர்றாங்க. இப்போ மிஞ்சி போனால் எங்கள் ஆஃபீஸுக்கு வர்றது ஒரு சில பேர் தான் வருவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சம்மன் வந்திருப்பாரு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு நோட்டீஸை பார்த்த உடனே செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் லோன் வாங்கியிருக்காங்க. ஒரு 30,000 40,000 வாங்கினவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் கட்டி விட்டுருவோம் சார், பிரச்சனை எதுக்கு, நம்ம கோர்ட்டில் போய் சமாளிக்க முடியாது, வெளியே தெரிஞ்ச அசிங்கன்னு சொல்லி கட்டிடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 50% பேர் வந்து லோனை கட்டிடுறாங்க. வந்து கிட்ட 20% பேர் நெகோஷியேட் பண்ணி கட்டிடுறாங்க. அது பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உங்களை கட்டுறோம் சொல்லி நட்டிடுறாங்க. அதாவது லாயர்கிட்ட வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 10% ஒரு 12% தான் லாயர்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ணிடுறாங்க. ஒரு 40,000 கொடுத்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 80,000 ரெக்கவரி பண்ணிடுறாங்க. ஸோ என்பிஎஃப்சிக்கு ஒரு பெரிய லாபம். அதனால தான் நீங்கள் எல்லாரும் புட்டீசல் மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கிங்கில் வந்து ஆர்பிஐயில் வந்து கம்பெனி ஆக்டில் 1956 கம்பெனி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டா எப்படியாவது பணம் கொடுத்தா வாங்கிடலாம். திட்டனிங் பண்ணி ஒரு சைடில் வாங்குறது ஒரு பக்கம். இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாலும் இது ஈஸியாக கேஸ் ஃப்ரீயாக ஃபைலிங் பண்ணுறாங்கல்ல. கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபைல் பண்ணிடலாம்.
ஏன்னா அதுக்கு ஒன்றும் பெருசாக காசு ஒன்றும் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 200 ஸ்டாம்ப் போட்டு கட்டினா போதும், ஈஸியாக ஃபைல் பண்ணி விட்டுடலாம், ஒரு நம்பர் ஆக்கி விட்டுலாம். ஆனால் அந்த நம்பரோட எண்ணிக்கையை பாருங்க, ஒரு 10,000 20,000க்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, 10 லட்சம் 20 லட்சம் கேஸ் ஒரு வருஷத்தில் ஃபைல் பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோர்ட், கல்கத்தா கோர்ட் வந்து மக்களுக்கு சேவை பண்ணா இருக்குதா, இல்லை பேங்குங்களுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்குற பஞ்சாயத்து பண்ணுற இடமா இருக்குதா? நான் ஒரு கேள்வி கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா, ஆஸ் பர் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன், நான் ஒரு நியாயமான குடிமகன்ற விஷயம் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி எந்த விதமான காஸ் ஆஃப் ஆக்ஷனும் ஜூரிஸ்டிகேஷனும் இல்லாத இடத்துல வந்து கேஸை ஃபைல் பண்ணுறது, லட்சக்கணக்கில் ஏன் ஃபைல் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு சராசரியா, ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்றாங்க? இருக்கிறதே ஒர்க்கிங் டே மொத்தமா 165 நாள் தான் இருக்கு கோர்ட்டு. ஒரு வருஷத்துல 165 நாள்ல இருந்து 175 நாள் வரைக்கும் தான் கோர்ட் அதிகபட்சம் இயங்குது. அப்போ ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து 7,000 8,000 கேஸ் வந்து கல்கத்தால ஃபைல் பண்றாங்க. 7,000 8,000 கேஸ் வந்து கல்கத்தா. அப்ப கல்கத்தால பேங்குக்கு மட்டும்தான் சேவை பண்றதுக்கு அந்த கோர்ட் இருக்கு. அப்போ பொதுமக்களோட கேஸ் பாக்குறது இல்லையா? இங்க நம்ம எக்மோர் கோர்ட்ல அதிகபட்சம் ஒரு 10,000 கேஸ் தாங்க ஃபைல் ஆகும் வருஷத்துக்கு. அதுவும் சிசி நம்பர் அவ்வளவுதான் ஆகும். ஆனா அங்க லட்சக்கணக்கில் ஆகுது. நியாயமா பணம் வாங்கினவங்க சென்னையிலயும் பெங்களூர்லயும் இருக்கிறாங்க. ஆனா கல்கத்தால எதுக்கு போகணும், எதுக்கு இவ்வளவு கேஸை ஃபைல் பண்ணணுன்றது நான் நிறைய நாள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பெட்டிஷன் கல்கத்தா ஹைகோர்ட் பெஞ்சில் கூட நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான ப்ராப்பர் வந்து இது கிடைக்கல. ஒரு நாளைக்கு சராசரி 10,000 கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா அப்போ ஃபைலிங் செக்ஷன்ல எவ்வளவு பிஸியா இருப்பாங்க. ஒரு ஃபைலிங் செக்ஷன்ல 10,000 கேஸ் நீங்க ஃபைல் பண்றீங்க, ஒரு கல்கத்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 10,000 கேஸை ஃபைல் பண்றீங்கன்னா அப்போ எவ்வளவு செக்ஷன் பிஸியா இருக்கும். அப்போ பொதுமக்கள் கேஸ் என்னத்துக்கு? அந்த ஊர்ல பொதுமக்களே இல்லையா? இல்லை அந்த ஊரில் பொதுமக்கள்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்களா? ஒரு டிராஃபிக் கேஸ், ஒரு கிரிமினல் கேஸ் எதுவுமே அங்கே வராதா? அப்போ எல்லாமே மொத்தமாக பேங்குக்கே வந்து எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. என்பிஎஃப்சி பேங்கே எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்கிட்ட ஒரு சம்மன் வாரண்ட் கணக்கே பார்த்தீங்கன்னா கணக்கே நம்ம போயிட்டு இருக்கு. அவ்வளோ சம்மன்ஸ், அவ்வளோ வாரண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்து கேஸ், 3 லட்சம் கேஸ், 4 லட்சம் கேஸ், 5,72,000. ஸோ சிஎஸ் நம்பர் கம்ப்ளைண்ட் சவுத்துன்னு போட்டு மொத்தமாக அவ்வளோ பெரிய வந்து அடிச்சு தள்ளுறாங்க வாரண்ட் சம்மன். ஸோ வெறும் பேங்க் மட்டும் தான் வந்து கல்கத்தா வந்து கோர்ட் வந்து இயங்குதுன்னு என்னோட கருத்து. இதை ஒன்றும் நான் நீதித்துறை விமர்சனம் பண்ணல, கேள்வி தான் கேட்குறேன். கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆஸ் அட்வொகேட்டா இல்லைனாலும் ஆஸ் குடிமகனா நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன். ஏன்னா இவ்வளோ பேருக்கு வந்து கல்கத்தாவில் கேஸை ஃபைல் பண்ணி அவங்களுக்கு சம்மன் அனுப்புறது எங்கே டைம் இருக்கு? இவ்வளோ பேங்குகளோட கேஸை இது பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பேங்கை பொறுத்த வரைக்கும் சிவிலில் தானே போகணும். ஆனால் இவங்க எதுக்கு கிரிமினல் கேஸ் வந்து உட்காடுறாங்க? பணத்தை இவங்களே கொடுத்துட்டு சீட்டிங்னு எப்படி சொல்லுவாங்க? இவங்களே பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு எப்படி சொல்லுவாங்க? இவங்களே பணத்தை கொடுத்துட்டு எப்படி செக் பவுன்ஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க? இவங்களே தான் பணத்தை கொடுக்குறாங்க, அப்புறம் இவங்களே ஏமாத்திட்டுன்றாங்க. அதுதான் மக்களை ஏமாத்துறதுக்காக, மக்களை மிரட்டி பணம் வாங்குறதுக்கு சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறது இந்த கல்கத்தா கோர்ட்டு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட நிறைய பேர் விமர்சனம் வைக்கலாம். ஏன் என்ன கல்கத்தாவில் கூட தான் வந்து சம்மன் போட்டு என்ன கூப்பிடலாம், தப்பே கிடையாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, மக்களுக்காக சேவைக்காக பயன்படுவதற்காக கல்கத்தா கோர்ட் இருக்கிறதா? அப்படி இல்லைன்னாக்கா பேங்குகளுக்கு பணம் வாங்கி கொடுக்குற பஞ்சாயத்து பண்ற இடமா கல்கத்தா கோர்ட் இருக்குதா? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு பதில் வந்து யார் சொல்லணும்னாக்கா ரெஸ்பான்சிபிள் பர்சன், அத்தாரைஸ்டு பர்சன், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் லாயர், யார் வேணா நீங்க பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நான் சொல்றதுல நியாயம் இருக்கு இல்லையா? இவ்வளவு கேஸுகளை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதாவது வங்கிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கல்கத்தா கோர்ட்டுக்கு என்னன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு அடிக்கடி அப்டேட்டுக்கு பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறவங்க, அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை ஃபாலோ பண்ணுறவங்க, இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. மூணுத்துலையுமே தேவையான அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களோட முக்கியமான விஷயங்களை வந்து எங்களுக்கு நீங்கள் மெசேஜாக போடுங்க. முக்கியமாக கலெக்ஷன் ஏஜென்ட் ரெக்கவரிங்கிறத பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா முதல்ல நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இதான் லாயர்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்களோட ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக அனுப்புங்க. அந்த ரெக்கார்டிங் எவிடன்ஸாக அனுப்புங்க. சட்டத்துக்கு உட்பட்டு அதை நம்ம பரிசீலனை பண்ணி நம்ம சேனலை வெளியிடும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.